ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததீய ஆராதனம் மதம். ததீய ஆராதனம், ததீயாள், ததீயாள் என்றால் பாகவதர்கள், பகவத் பக்தர்கள், எம்பெருமானுடைய அடியார்கள் என்பதாக பொருள். இனியும் தடியாராதனம் தடியாராதனம் என்பதாக நாம் சொல்லக்கூடாது. அப்படி யாராவது சொன்னார்களே ஆனால் நீங்கள் இதனை குறிப்பிட்டு அவர்களை நன்கு திருப்ப வேண்டும். ஏனென்றால் தடியாள் என்பதற்கு அஸ்மதியாள் தடியாள் என்பதாக சம்ஸ்கிருதத்தில் ஒரு விவகாரம் உண்டு, ஒரு வார்த்தை. என்னை சேர்ந்தவன் உன்னை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறோம். இவர்கள் பாகவதத்தவர்கள் அனைவரும் யார்? பகவானை சேர்ந்தவர்கள். பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜையை காட்டிலும் பாகவதத்தவர்களுக்கு செய்யக்கூடிய பூஜை மதிப்பு வாய்ந்தது. இதைத்தான் கஜேந்திர மோட்சத்தில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது இந்திரஜும்னன் என்ற ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் என்ன செய்தான்? உயர்ந்த தங்கம், வெள்ளி, வைரங்கள், வைடூரியங்கள் நிறைந்த பாத்திரங்களில் பசுவினுடைய பாலை உத்தமமாக கலந்து சம்பாரிசியில் சமைக்கப்பட்டதால் உயர்ந்த பதார்த்தங்களை கொண்டு பகவானுக்கு பூஜை செய்து வருகிறான். அரசனாயிற்று. அரசன் தன்னுடைய மதிப்பு தோற்ற அந்த மிதப்பு தோற்ற பகவத் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அகத்திய மாமுனிவர் அங்கே வருகிறார். ஒரு முனிவர், ஒரு மகாத்மா வந்தாரையானால் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே பூஜையை நிறுத்திவிட்டு ஓடி சென்று அவரை எதிர்கொண்டு அழைக்க வேண்டும். தெரியுமா? மற்ற சமயங்களில் பகவத் பூஜை செய்யும் போது நாம் பேசக்கூடாது, எம்பெருமானை ஆராதிக்கும் போது நாம் பேசக்கூடாது. ஆனால் இதே ஒரு பெரியவர், ஒரு மகாத்மா, ஒரு பாகவதத்தவர் வந்தாரையானால் பகவத் பூஜனையை அப்படியே நிறுத்திவிட்டு ஓடிச் சென்று நாம் அவரை உபசரிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இந்த ராஜா என்ன செய்தான்? அகஸ்தியர் தானே, அவர் தினந்தோறும் கொட்டாங்குச்சியும் மண் பாத்திரங்களிலும் மரப்பாத்திரங்களும் தானே பகவானுக்கு ஆராதனம் செய்கிறார். நான் பார், தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் முதலான பாத்திரங்களை கொண்டு பகவானுக்கு ஆராதனம் செய்கிறேனே, இத்தனை புஷ்பங்கள், இத்தனை பட்சணங்களை வைத்து பகவானுக்கு நான் அர்ச்சனை செய்கிறேனே, நிவேதனம் செய்கிறேனே, இதையெல்லாம் அவர் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் என்னும் இல்வாப்பு தோற்றும்படியாக தன் பூஜையில் ஆத்மார்த்தத்தை விட ஆடம்பரத்தை அதிகமாக வைத்துக் கொண்டு அதைவிட தனியரான அந்த பாகவதத்தவரை பூஜிக்காமல் பகவத் பூஜனையிலேயே சிந்தனை வயப்பட்டவனாக இருந்ததினால் அன்றோ அந்த அரசன் மதம் பிடித்த யானையை போன்று இப்படி மதிப்பிழந்து இறந்ததினால் அவன் பின்னாளில் யானையாக பிறந்தான் என்று கஜேந்திராழ்வானுடைய பூர்வ ஜன்ம சரித்திரம் பாகவதம் முதலான புண்ணிய கிரந்தங்களில் வர்ணிக்கப்படுகிறது. ஆகையால் தான் பகவத் ஆராதனத்தை காட்டிலும் பாகவதர்களை நாம் ஆராதிக்க வேண்டும். அது சரி சுவாமி, எப்பொழுதும் பாகவதர் பாகவதர் என்று சொல்லுகிறீரே, யார் பாகவதர்? வேஷமிட்டிருந்தால் கூட அவர்கள் நமக்கு கௌரவியர் தான். பகவன் நாமாக்களை சொல்லக்கூடிய எல்லோருமே பாகவதர்கள் தான். பிழைப்புக்காக பகவன் நாமாக்களை சொன்னால் கூட அவர்களையும் நாம் பூஜிக்க வேண்டும், கௌரவிக்க வேண்டும். என்றால் தாங்கள் பகவன் நாமாவை சொல்வதனாலே தங்கள் பிழைப்பு நடக்கிறது என்பதை உணர்ந்துத்தானே அதை சொல்லுகிறார்கள். அப்பொழுது எம்பெருமானுடைய அனுகிரகம் அவர்களுக்கு இருக்கிறது என்றோ அதை உணர வேண்டும். கபடமாக போலித்தனமாக இருந்தால் கூட நாம் அவர்களை மதிப்பதினாலே நம்முடைய மதிப்பு ஒன்றும் குறைந்துவிடப் போகிறதிலேயே. இப்போது உண்மையிலேயே சில பாகவதத்தவர்கள் மகான்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை பூஜிப்பதில் எல்லளவும் நமக்கு சந்தேகம் ஏற்படக்கூடாது. சுவாமி ராமானுடைய ஆசிரமத்தில் விசேஷமான தடியாராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கில் பாகவதத்தவர்கள் வந்து அமுது செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து 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 ஒரு பந்தி முடிந்தோடு அடுத்த பந்தி, இந்த பந்தி முடிந்தோடு அடுத்த பந்தி என்பதாக காலையில் இருந்து இடைவிடாது பாகவதத்தவர்கள் அமுது செய்து கொண்டிருக்கிறார்கள். ராமானுஜருடைய சீடர்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நேரம் செல்ல 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 அவர்களுக்கும் ஒரு ஆயாசம் ஏற்பட்டது இயல்புதானே. இதன் நடுவே கிடாம்பி ஆச்சான் எல்லோருக்கும் தண்ணீர் வழங்கும் கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதுதான் முக்கியமான கைங்கரியம். நாம் பிரசாதங்கள் பரிமாறுவதையோ பக்ஷபோஜங்கள் பரிமாறுவதையோ விட சாப்பிடும் காலத்தில் தண்ணீரின்றி ஒருவர் தவிப்பாரையானால் ஓடிச் சென்று அவருக்கு தண்ணீரை அளிக்க வேண்டும். அந்த தீர்த்த பாத்திரத்தில் தண்ணீர் அளிக்கலாம். அந்த காலத்தில் விண்டி கையில் ஒரு விண்டியை வைத்திருப்பார்கள், அல்லது மண் கலசத்தில் அடியில் ஒரு சிறு துளை இருக்கும். இப்போதெல்லாம் நமக்கு அந்த பழக்கமே கிடையாது. அப்படி சாப்பிடவே நமக்கு தெரியாது. முக்கியமாக ஒரு விஷயம் மிகவும் வருத்தத்துடன் தெரிவிக்கிறேன், நாம் தூக்கி சாப்பிடக்கூடிய கலாச்சாரத்தையே மறந்துவிட்டோம். எல்லோருமே இந்த இரண்டு உதட்டுக்கும் நடுவில் பாத்திரத்தை உடைத்து நன்கு சூட்டி சாப்பிடுகிறார்களே தவிர்த்து தூக்கி சாப்பிடுவதே இல்லை. இது தவறான பழக்கம். சாப்பிடும் சமயத்தில் தீர்த்தம் பரிமாறுதல் என்பது
உயர்ந்த கைங்கரியம். ஸ்காந்த புராணத்தில் இந்த ஆகார சமயத்தில் தீர்த்தம் பரிமாறுதலுடையதான முக்கியத்துவம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்காந்தத்தில் கிடாம்பி ஆச்சான் தீர்த்தம் சமர்ப்பித்துக் கொண்டு வருகிறார். ஒன்று இந்தியால் நேராக வாயில் அப்படியே தீர்த்தத்தை சேர்ப்பார்கள், அல்லது இந்த பவித்திரவர்களினாலே மண்பானையில் உள்ள ஓட்டையை மூடிக்கொள்ள வேண்டும். விரலை எடுத்தால் அதிலிருந்து தண்ணீர் தாரையாக வரும். அதை சாப்பிடுவதே ஒரு லட்சணம். அது அபியாசத்தினால் தான் ஏற்படும். அதுவும் தண்ணீர் மிதமான உஷ்டத்தில் சாப்பிடும் ஆகாரம் நன்கு செரிமானம் ஆவதற்காக மிதமான உஷ்டத்தில் சுக்கு முதலானவற்றை போட்டு காய்ச்சி வைத்திருப்பார்கள். இந்த தீர்த்தம் வருக வேண்டும். கிடாம்பி ஆச்சான் சோர்ந்து வருகிறார். ஒரு சுவாமி சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது தனக்கு தீர்த்தம் வேண்டும் என்று கேட்டவுடன் ஓடிச் சென்று கிடாம்பி ஆச்சான் அவருக்கு தீர்த்தம் பரிமாறுகிறார். அந்த பரிமாறக்கூடிய சமயத்தில் என்ன செய்தார் தெரியுமா? ஆயாசம், அந்த சோர்வு, நிச்சயம் அலட்சியம் இல்லை. எப்பொழுதும் சாப்பிடும்போது தீர்த்தத்தை கேட்டு தொலைக்கிறாயா என்பதாக அவர் கடிந்து கொள்ளவில்லை. சற்றே ஆயாசத்தினாலே சோர்வுற்றவராக தளர்ந்திருந்ததினாலே அங்கு இருக்கக்கூடியதான சுவற்றில் மெதுவாக சாய்ந்து கொண்டு அருகே அமர்ந்து உணவருந்தக்கூடிய அந்த சுவாமிக்கு இவர் தீர்த்தம் சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த சுவாமியும் தீர்த்தம் வருகிறார். கிடாம்பி ஆச்சானும் அந்த தீர்த்த பாத்திரம் கிண்டியில் இருந்து சுவற்றில் அப்படி சாய்ந்து கொண்டே தீர்த்தத்தை அவர் வாயில் சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அங்கே தூரத்தில் ராமானுஜர் இந்த காட்சியை பார்த்து விட்டார். தனியாராதனைகள் சரியாக நடைபெறுகின்றன. எல்லோரும் திருப்தியாக சாப்பிடுகிறார்களா? கைங்கரியம் செய்தவர்கள் முகம் சுளிக்காமல், முகம் கோணாமல், மனது கோணாமல் அவர்கள் கேட்டவற்றை எல்லாம் பரிமாறிக் கொண்டிருக்கிறார்களா? எல்லோருக்கும் எல்லா ஆனந்தமும் உண்டாயிருக்கிறதா என்பதாக ராமானுஜர் அப்பொழுது வந்து கவனித்துச் செல்வது என்பது ஒரு வழக்கம் அல்லவா? அது போன்று ராமானுஜர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே கிடாம்பி ஆச்சான் இப்படி சற்றே சுவற்றில் சாய்ந்து கொண்டு தீர்த்தம் சமர்ப்பித்ததை பார்த்தவுடன் அங்கிருந்து வேகமாக வந்த ராமானுஜர் கிடாம்பி ஆச்சான் முதுகில் ஒரு தட்டு தட்டினாராம். திடுக்கிட்ட சுவாமி, என்ன யாரு இது? யாரு? ராமானுஜர் வந்து நிற்கிறார். சுவாமி, அடியன் ஒரு ஸ்ரீவைஷ்ணவர், ஒரு பாகவதத்தவர் தனியாராதனத்தில் அவருக்கு தீர்த்தம் சமர்ப்பிக்கும் பொழுது பவ்யமாக பணிவுடன் பக்தியுடன் சமர்ப்பிக்க வேண்டாமா? என்ன அலட்சியம்! சுவற்றில் சாய்ந்து கொண்டு அலட்சியமாக நீ அவருக்கு தீர்த்தம் சமர்ப்பிக்கிறாயே, இது தவறு இல்லையா என்று ராமானுஜர் கவிழ்ந்து பேசினார். நானாக இருந்தால் என்ன செய்திருப்போம்? அடியன சுவாமி, காலையில் இருந்து அடியவன் தான் சுற்றி கொண்டே இருக்கிறேன். வரிசையாக எல்லாருக்கும் நான் இந்த கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கும் ஆயாசம் இருக்காரா? நானும் சோர்வுற்று இருக்க மாட்டேனா? என்ன அந்த தண்ணீரை அவருக்கு சரியாகத்தானே நான் வார்த்தேன் என்பதாக சொல்லியிருக்கிறேன் அல்லவா? சொல்லுவோம். ஒருவருக்கு பிரசாதங்கள் பரிமாறி அந்த ஒருவருக்கு தண்ணீரை எடுத்து தருவதற்கே நமக்கு அலுப்பு, சலிப்பு, ஆயாசம் அனைத்தும் தோற்றும். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு இந்த கைங்கரியத்தை செய்யும் போது இவர் ஆயாசப்பட்டதில் என்ன தவறு இருக்க முடியும்? இதை சுவாமி கேட்டிருக்கலாம் அல்லவா? கிடாம்பி ஆச்சான் ஆச்சாரியரிடத்தில், சுவாமி நான் என்ன தவறு செய்தேன்? ஏதோ தெரியாதனமா நடந்து விட்டது, அதற்காக தாங்கள் இப்படி கோபித்துக் கொள்ள வேண்டுமா? பணிமானம் கிடையாமே அடியேனை பணி செய்த பெருமானார். உடனே அடியன் க்ஷமித்தருட வேண்டும், பொறுத்தருட வேண்டும், தெரியாமல் செய்துவிட்டேன். ஏதோ சோர்வுற்றிருந்ததினாலே, ஒரு களைப்பினாலே, ஆயாசத்தினாலே நான் என்னை அறியாமல், என்னை மறந்து இந்த காரியத்தை செய்துவிட்டேன். இதை தாங்கள் தவறாக நினைக்கக் கூடாது. அடியேன் சுவாமி தாசன், இனி ஒரு பொழுதும் இந்த தவறு நடக்காது. இனி ஒரு பொழுதும் அடியேன் பாகவதத்தவர்களிடத்தில் அலட்சியப்பட மாட்டேன். பார்த்தாயா? உடனே அவரிடத்தில் அபராரட்சமாபனம் செய்து அந்த சுவாமியும் அமர்ந்து உணவுட்கொள்ளும் அந்த சுவாமியும் தவறாக நினைக்கவில்லை. இவரை அவர் தவறாக நினைக்கவே இல்லை. இருந்தால் கூட அவரிடத்தில் அபராரட்சமாபனம் செய்து கொள். ஏனென்றால் எந்த ஒரு சிறு சந்தர்ப்பத்திலும் பெரியோர்கள் திறத்தில், மகன்கள் திறத்தில், பாகவதத்தவர்கள் திறத்தில், குறிப்பாக ஸ்ரீவைஷ்ணவர்கள் திறத்தில் நாம் அபச்சாரப்படக்கூடாது. அப்படி நாம் அபச்சாரப்பட்டோம் என்றால் அது நமக்கு பெரும் தீங்கை விளைவிக்கும். என்ன பெரிய தீங்கு விளைந்துவிடப் போகிறது என்று நினைக்காதீர்கள். நம்மை அறியாமல் நம் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய சம்பவங்களை நாம் அவ்வப்பொழுது மறுபடியும் நினைத்து பார்த்து கொண்டே இருந்தோமேனால் நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு பகவான் அளிக்கக்கூடிய தண்டனை இது என்று புரியும்.
இதையெல்லாம் நினைப்பதற்கு நமக்கு எங்கே சுவாமி நேரம் இருக்கிறது? காலை வெய்யோருக்கும் ஓட்டு கொடுத்த கங்கை குறும்பர் மாலை வெய்யோன் பட வையகம் மேவுவார் அன்னகண்டம் என்கிறார் ஆழ்வார். காலை சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அவசரமாக அள்ளித்தளித்த கோலத்தில் அலுவலகத்திற்கு ஓடிவிடுகிறோம். மாலையில் சூரியன் மறைந்த பிறகுத்தான் திரும்பி வருகிறோம். செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய வேகம், பரபரப்பு, வந்தவுடன் ஆயாசம், நடுவில் இதனை நினைத்து பார்ப்பதற்கு நமக்கு எங்கே நாழிகை இருக்கிறது என்று ஆழ்வார் பாடி வைத்தார். மாலை வெய்யோன் பட வையகம் மேவுவார் அன்னகண்டம். காலை செல்லும் பொழுதும் சூரியன் உதிக்கவில்லை, மாலை திரும்பி வரும்போதும் சூரியன் இல்லை. இப்படி சூரியனை பார்க்காமலேயே இவர்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இதில் தாங்கள் செய்யக்கூடிய கைங்கரியங்கள் என்ன, தாங்கள் அந்த கைங்கரியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அபராதங்கள் என்ன, அந்த அபராதத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகள் என்ன, இதையெல்லாமா சிந்திக்க போகிறார்கள்? இதில் பகவத் பக்தி என்பது அவர்களுக்கு எங்கே ஏற்பட போகிறது என்பதாக ஆழ்வார் கேட்கிறார். அப்படி இல்லாமல் ஆச்சான் உடனே அடியேன் அபசாரப்பட்டு விட்டேன், இனி இந்த அபசாரத்தை அடியேன் ஒருபோதும் செய்ய மாட்டேன், பணிமானம் பிழையாமை அடியேனை பணி செய்கிற பெருமானார் பார்த்தாரா? ஏதோ தவறு நேர்ந்து விட்டது, வேக அசௌக்கியத்தினாலே ஏற்பட்ட கலைப்பினாலே ஒரு அபராதம் நேர்ந்து விட்டது. அபராதம் நேருவது என்பது சகஜம். ஆனால் அப்படி ஏற்பட்டது என்றால் உடனே அதனை உணர்ந்து அதுவும் ஆச்சாரியனோ அல்லது அருகில் இருக்கக்கூடியதான பெரியவர்கள், இப்பொழுது சாதாரண உலகத்தில் பாருங்கள், யாராவது ஒருவர் தவறு செய்கிறார், அந்த தவறை மற்றொருத்தர் சுட்டிக்காட்டினாரேயானால் நாம் செய்த தவறுக்கு வருந்துவதை விட நம் மீது இவர்கள் குற்றம் சுமத்துகிறார்களே என்று அந்த தவற்றை சுட்டிக்காட்டினவர் மீது தான் கோபம் கொள்கிறோமே தவிர்த்து நாம் செய்த தவறை நாம் இனி மறுபடியும் செய்யக்கூடாது, இது திரும்புவதற்கு பகவான் நமக்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பதாக எத்தனை பேர் உணர்கிறோம்? அல்லது மற்றொன்று, நீ மட்டும் இதை செய்வது இல்லையா, நீ செய்ததை நான் பார்த்தேனே, இப்பொழுது என்னை சொல்ல வந்து விட்டாயே என்பதாக நினைக்காமல், அவர் செய்தால் செய்வது அவருடைய கர்மாதீனம், இப்பொழுது நாம் செய்யும் போது இது தவறு என்பதாக சுட்டிக்காட்டுவதற்கு ஒருவனை எம்பெருமான் அனுப்பியிருக்கிறான், நாம் நம்மை திருத்திக் கொள்வதற்கு நல்ல சமயம் என்பதாக உணர வேண்டும் அல்லவா? அந்த உணர்ச்சி ஆச்சானுக்கு இருந்தது. உடனே ராமானுஜரை பணிந்து குருவினுடைய காரியம் இது, குரு நம்மை சிக்ஷிப்பதற்காகத்தான் இருக்கிறார், நாம் செய்யக்கூடிய தவற்றில் இருந்து உடனேயே அந்த பாபத்திலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கக்கூடியவர் குருநாதன் என்பதாக உணர்ந்து, அடியேன் சுவாமி இனியும் அலட்சியமான காரியத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லும் பொழுது ராமானுஜர் ஒரு மிகச்சிறந்த ஆச்சாரியராக திகழ்கிறார். சிஷ்யனிடத்தில் கண்மூடித்தனமான பிரேமை மட்டும் இல்லாமல் அந்த சிஷ்யன் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தவறளித்தானேனால் அதையும் ராமானுஜர் கண்விட்டு அவரை திருத்தி பணி கொள்ளக்கூடிய